ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீபிகா ஆனந்த். இது கோவை சிங்கப்பெண்ணே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் வீடியோ தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற குண்டூர் மாவட்டத்தில் இருக்கிற அமராவதிக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன டெம்பிள் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்க்கும்போது அமரலிங்கேஸ்வரர் டெம்பிள் தான் ஃபேமஸ்ன்னு எல்லோரும் சொன்னாங்க. அது எப்படிங்க இவ்வளோ தூரத்தில் வந்துட்டு ஒரு விலாக் போடாமல் போக முடியுமா? வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்குமே பார்த்திங்கன்னா சிறப்பம்சம் பயங்கரமாக இருக்குது. இதுதாங்க கிருஷ்ணா ரிவர். இந்த கோயிலில் 15 அடி உள்ள சிவலிங்கம் ஒன்று இருக்குங்க. சிவலிங்கத்தின் உச்சியில் வந்து சிவப்பு நிற கரை ஒன்று இருக்காமாங்க. ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லலாங்க, அந்தளவுக்கு இருக்குது. வேண்டாம், நான் சின்னதாக கோயிலை பற்றி மட்டும் சொல்கிறேங்க. இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா சிவனை பார்க்கும்போது நல்லா பிரமிப்பாக இருக்காங்க. சிவன் மட்டும் இல்லைங்க, கோயிலுக்குள்ளேயே சின்ன சின்ன கோயிலெல்லாம் இருக்குங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில், வீரபத்திர கோயில், காலபைரவர் கோயில், சுப்பிரமணியன் சாமி கோயில், ஆஞ்சநேயர் கோயில், சனீஸ்வரன் கோயில், ராகுகேது கோயில், இந்த மாதிரி இனி நிறையா இருக்குங்க. இங்கே முக்கியமாக திருவிழாக்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி தாங்க பயங்கர பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை பூர்ணிமா, இது ரெண்டுமே வந்து நல்லா பயங்கரமாக சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்குங்க. அதுக்கப்புறம் சாயந்தரமாக 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குங்க. இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோங்க. உள்ள சிவனை பார்க்க தாங்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் நிற்பேன்னு நினைக்கல. ஆனால் இந்த இடத்துல நிற்கிற காரணமே நம்ம வேண்டுற சிவன் தாங்க. அவரோட அருள் இருந்தால் எல்லாருமே நம்ம நல்லா இருப்போங்க. கோயிலை சுற்றி தாங்க வீடியோ எடுக்க முடியுது. சாமியை வீடியோ எடுக்க அலோடு இல்லைங்க. அதனால் அவரோட ஃபோட்டோவை வீடியோவில் போட்டிருக்க பாருங்கள்.